போடு 146 ஆல் அவுட். நல்லா பல்ல பொழந்துக்க. என்ன ஸ்கோர்? லக்னோ என்ன அடிச்சிருக்கேன்? மண்ணு மாதிரி அடிச்சிருக்கேன். நான் பெருசா ஒரு 300 அடிப்பாங்க நினைச்சேன். என்னடா ஸ்கோர்? எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன். எனக்கு இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன தலைவா நீ எப்படி பேசினா? அப்படி 140 நல்ல ஸ்கோர் தானே, நம்ம ஜெயிக்க தானே போறோம், அதுக்கு எப்படி பேசுறோம்? நல்ல ஸ்கோர் தானே, இல்லைன்னு சொல்லல. ஒரு 400 அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கிற நம்ம சரியான டீம், பவர்ஃபுல்லான டீம். பேட்டிங் வச்சிருக்கோம், பவுலிங் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம என்ன சீக்கிரம் முடிச்சா ரன் ரேட் ஏத்தலாம்ல? ரன் ரேட் ஏத்தக்கூடாதுன்னு பாக்குறேன். என்ன ரன் ரேட் ஏத்தி என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவை பாயிண்ட் தானே, அதான் நம்ம ஏத்தனேன். இப்படியே தத்திரமாவே பேசு. சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம வந்து ஜாலியா இருக்கா இருக்கட்டும். இன்னொருத்தர் சோகமா இருக்காரு, என்னன்னு கேட்டீங்களா? நம்ம அதிகங்கிறேன், புரியல உங்களுக்கு? அன்னைக்கு அடிச்ச வன்மத்தை காட்டுறேன். துரோகம் 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 துரோகம். தெரியுமா மும்பைக்காரா? டே நீ பயங்கரமா ஏன் சோகமா இருக்க? 146 நல்ல ஸ்கோர் தானே, இவன் சிரிக்கலாம்ல. இதை கண்டுபிடிக்கிறக்கிட்ட உங்களுக்கு இந்த திருவிளையாடலே நடத்துறேன். ஆமா ஒண்ணு அந்த இதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம். பங்காளி என்ன பங்காளி? என்ன பங்காளி? அதான் உன் மூஞ்ச பாத்தனே, பாத்துட்டுதான் இருக்காங்க இவனு. விஷயத்த சொல்லு. இல்லையே அப்படி இல்லையே, உனக்கு வந்து பாயிண்ட் கம்மியாச்சுங்கிறக்காண்டி 140 அடிச்சு இப்பவே சோகமா இருக்கான். லக்னோல சின்ன விளையாடுறாப்ல ரச்சின் மயன், அதனால கொஞ்சம் லக்னோ பிடிக்கும் எனக்கு. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா 146 அடிச்சிருக்காங்க, நம்ம ரொம்ப அசால்ட்டா இருக்கப்படாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 49க்கு ஆல் அவுட் ஆயிருக்கோம். புரியுதா? ஏன் சோகமா இருக்கீங்க? இதை நம்ம அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சொன்னல அசிங்கப்படுத்துறான். ஆமா அவ்வளவுதான் மரியாதை. ஜெயிச்சுட்டு நம்ம பேசுறோம். ஆனா ஜெயிச்சுட்டு எப்படி கொண்டாடுறது? ராஜபிரியா கொண்டாடுறதுக்கு இல்லாம என்ன பண்ணுவீங்க? போங்க கிளம்புங்க கிளம்புங்க போங்க. ஸ்பெய்யா இருந்து என்ன புடுங்குறியா? கிளம்புங்க போங்க, போய் பாருங்க, போங்க போங்க போங்க. நீங்க தின்னுகிட்டே இருங்க, நல்லா தின்னுங்க, தின்னு உடம்பு ஏத்துங்க. போங்க தின்னுங்க. எப்படியாச்சும் ராஜபிரியா அம்சா கிட்ட புடிச்சு கொடுத்து ஸ்பைன்னு நல்ல பேரை வாங்கணும். ஐயா ஒரு நிமிஷம். இவன் ராஜ்பிரியை பிடிச்சி ஒரே தலை தள்ளிடுவேன். திருப்பி வரான். எத்தனை தடவை கல்ல விழுவான்?